சீனாவில் நடக்கும் உச்சி மாநாடு 7 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்தியா சார்பாக மோடி பங்கேற்கிறாரு. இந்த மாநாட்டில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா பேச்சுவார்த்தை நடக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ சீனா வந்து இந்தியாவுடன் அந்த வெள்ளக்கொடி காமிச்சுன்னுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்கள வந்து எப்பவுமே நம்ப முடியாது. ஆனால் இதை நாம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சமீபத்தில் சில விலக்குகள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளன. அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபெர்டிலைசர், யூரியா, அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான தடைகள் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், டைரக்ட் ஃப்ளைட்டு அதை மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் நேஷனல்ஸ்க்கான விசாவை வந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல அது நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஸ்ட்ராட்டஜிக் அந்த மாதிரியான செக்டாரில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே ரைட், இன்வெஸ்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் அந்த கண்ட்ரோல் அப்படின்றது இந்தியா கிட்ட தான் இருக்கும். 51% எங்க கிட்ட தான் இருக்கணும், 49% தான் அவங்க கிட்ட. அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இதையெல்லாம் நம்ம கொண்டு வரலாம்.